என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாராம், அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு, இப்படி ஒரு ஆள் பிறந்திருக்காரு எனக்கு கருப்பா. விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண, கடைசியாக இந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தாயான்னா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா, அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்தால் அவள் என்னையை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கு அதுங்க வாழ்க்கை. நல்லா சந்தோஷமா கைத்தட்டுங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுங்களாம், கைத்தட்டுங்க பார்ப்போம். கைத்தட்டின அத்தனை பேர்ட்டையும் அந்த போன் இருக்கு. அது இல்லாமல் எங்கேயுமே போறதில்லை, வெளியவும் போறதில்லை, வெளியவும் போறதில்லை. எங்க போனாலும் எடுத்துட்டு தான் போறான். அதுவும் பாத்ரூம் போனால் கூட நம்மளால எடுத்துகிட்டே போகிறாங்க. அன்றைக்கி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், ஒருத்தர் 4 பேர் அவசரத்துக்கு வாசலில் நிற்கிறாங்க பாத்ரூமில். உள்ளே உட்காந்துருந்தாலும் ஃபோன் வந்திருக்கும் பிறகு உள்ளே இருந்தவன் தெளிவாக பேசுகிறான், வர 1 வாரம் ஆக மாப்பிள்ள, வெளியே இருக்கவங்க கதை உடச்சிட்டான். அது என்ன சுற்றுலா தலமாடான்னு. உண்மையாகவே சொல்கிறேங்க, ஆண்கள் ஃபோன் பேசுறதுக்கும் பெண்கள் ஃபோன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் எப்படி பேசுவாங்கன்னா, ஹலோ மாப்பிள்ள எங்கே இருக்க, பள்ளி வந்திருக்காப்ல, செம கருப்பாக இருக்கா மாப்பிள்ள. அதுவும் பொம்பளைங்க பேசுவோம், அதுவும் பெண்கள், அதுவும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பேசி கேட்டிருக்கீங்களா, சி அப்படி சொல்லாத சி ஆங்க. சத்தியமாக பின்னாடி ஒன்று பேசுமே தவிர விளங்கவே விளங்காது. ஆனால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்களாம் எல்லாம் சிரிக்கிறீங்க. அப்படி சிரிக்கணும். சில பேர் அப்படியே பார்ப்பான், பேசு பேசு பேசு, பெரிய காமெடி அது. அன்றைக்கெல்லாம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன ஒருத்தர் அப்படின்னார். ஒற்றுமை நீங்களா அனைவருக்கும் தாழ்வுன அப்போ அப்படின்னார். உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அப்படின்னாரு. அப்போ தான் விசாரிச்சு பார்த்தா அவருக்கு நரம்பு தளர்ச்சியான். அவரை போய் ரசிகர் நினச்சி 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன் நான். ஒரு 3 இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும். ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிடுவான். இப்போ ஒரு படம் வந்து மாவீரன், சிவகார்த்திகேயன் நடித்த படம், அதை பார்த்தீங்களா? பார்த்தவங்க ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். சிவகார்த்திகேயனுக்கு காதில் ஒரு சவுண்டு கேட்கும் அந்த படத்தில், இல்லையா? அவர் ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சோண்டு விபூதியை நேர்ந்துக்கிட்டு அவர் காதில் அடிப்பாங்க. அந்த பூசாரி வேற யாரும் இல்லை, நான் தான். நீங்கள் வேணா படம் போட்டு பாருங்க, மறுபடியும் நான் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. நான் என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கேன்டி, வா போய் பார்ப்போன்னு தேட்டரில் உட்கார வச்சு அவள்கிட்ட படத்தை காமிக்கிறேன். அவள் படம் பார்த்துட்டு சொல்கிறா, 2 முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரில. நான் அவமானப்பட்டா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு அக்கா சிரிக்குது. உண்மையாகவே ஒரு இது கூட பரவாயில்ல. ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எங்கே உட்காரக்கூடாதுன்னா, அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, அங்கே உட்காரக்கூடாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான். அது 2 விரல உள்ள விட்டு ஆமாம். இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்களா, என்ன சொல்கிறேன் அந்த கருப்பண்ணை சிரிக்கிறேன். நீ சிரிச்சாதான் அது பேர் முகம், சிரிக்கலாம் அது பேர் முகர கட்டை. எங்கேயாவது நாகப்பட்டினத்தில் இருக்க மாட்டு பக்கத்தில் கீவில் இருக்க மாட்டை பார்த்து நல்லா இருக்கியா கேட்குமா, மனுஷன் மட்டும் தான் சார் கேட்பான். அது மாதிரி நல்லா இயல்பாக சரிங்க. இந்த அக்காலாம் விஜய் டிவி கூப்பிட்டு போன சொல்கிறேன், அங்கெல்லாம் சில ஆடியன்ஸ் வரானோ அப்படியே உட்காந்துறானு. ஆனால் உண்மையாகவே நல்லா கலகலன்னு சிரிக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அதுதான், இல்லைங்களா? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உண்மையாக சொல்கிறேங்க, என் மனைவி மாதிரியெல்லாம் ஒரு மனைவி யாருக்குமே ஆக்க வாய்ப்பு இல்லை. உண்மையாக சொல்கிறேன். இங்கே இருக்க இவ்வளோ அக்காக்கள் இருக்கீங்களே, நான் சொல்ல கரெக்டாக இருந்தால் நீங்கள் உண்மையாக இவ்வளோ பேர் இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கார காலில் தொட்டு கும்பிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேங்க. ஒரு அக்கா கை தூக்கம் பார்ப்போம். உண்மையாகவே சத்தியம் பண்ணுவா, பாராட்டுறங்க. அந்த அக்கா சொல்லுது, சும்மா கை தூக்குடி வந்து பார்க்க போறாரு. ஆனால் உண்மையாகவே யாராவது பண்ணுறாங்களா? கலியுகத்தில் கிடையவே கிடையாது. இல்லை. ஆனால் என் மனைவி அப்படி இல்லைக்கா. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. உண்மையாகவே சனிக்கிழமை காலில் வந்து விழுந்தா. நானே என் மனைவிட்ட கேட்டேன், யாருமே அப்படி பண்ணுறது இல்லையே தங்கம், சனிக்கிழமை என் காலில் வந்து விழுறியே, அவ்வளோ மாமா மேலே பாசமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், நேரம் இல்லை. அதான் வீட்டிலே ஒரு சனி இருக்கேன்னு யாருக்கு கை தட்டினது? கலவர பூமியில் என்ன, அதாவது காற்று வாங்க வந்தியா மணி? உண்மையாகவே அப்படி கை தடிச்சுங்க. ஒன்று சொல்லுங்க. ஆனால் அதுக்காக அவளை நான் வாசமான சொல்ல மாட்டேன். 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா, அதில் 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசு விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டிருக்கா சார். அவ்வளோ பெரிய உத்தமி சார், கை தட்ட மாட்டேங்களா நீங்கள்? உண்மையாகவே நானும் கேட்டேன், என் படத்தை போட்டிருக்கே, அவ்வளோ பாசமான. இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டுதுன்றா. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்களே,
இப்போ குடுகுடுப்புக்காரர் உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வந்தால் எவ்வளோ காசு போடுவீங்க? 50 ரூபா. 50 ரூபா தானே? 5 ரூபாயா? அதானே பார்த்தேன். இப்படி கட்டணும் நானும் பயந்துட்டேன். 5 ரூபா. நீங்கள் எவ்வளோண்ணா போடுவீங்க? 10 ரூபா. பார்த்தீங்களா? அண்ணன் நல்லா டீசெண்ட் ஆனார். நீ போடுவியாம்மா? நீ பிச்சைக்காரி போட மாட்டேன். 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதானே போடுவாங்க. ஆனால் நான் 501 ரூபா போட்டேன். உண்மையாகவே சொல்கிறேங்க. ஒரு மாதம் முன்னாடி வீட்டுக்கு வந்தார், 501 ரூபா போட்டார். ஏன்னா போட்டேன். ஏன் தெரியுமா? அவன் தான் என் வீட்டில் என் ஒய்ஃப் மூஞ்ச பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்கேன்னா நான் சொல்லியிருந்த வீட்டில் அன்னையோட ரிசைன் ஆகிருப்பேன். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ஒரே ஒரு சொல்கிறேன், எல்லாருக்குமே நகைச்சுவை உணர்வு உண்டு இல்லைங்களா? இப்போ நமக்கு தான் நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எல்லாருக்குமே இந்த காமெடி சென்ஸ் உண்டு. பேரறிஞர் அண்ணாவுக்கு காமெடி சென்ஸ் உண்டு இல்லைங்களா? பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருந்தாராம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எதிர்கட்சிக்காரராக பாராட்டியிருக்காரு. சுப்பிரமணியம்ங்கிற எதிர்கட்சிக்காரராக பாராட்டியிருக்காரு. சிஎஸ்னுடைய பேச்சு இன்றைக்கு இயேசுவின் மலை பிரசங்கம் போல் அவ்வளோ அழகாக இருந்ததுனாராம். சிஎஸ் உடனே எந்திரிச்சு இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல் என்னையும் அறைந்து விடாதீங்கன்னு இருக்காரு. உடனே அண்ணா எந்திரிச்சு சொன்னாராம், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல, கூடவே இருந்தவர்கள் தான்னாராம். எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த அறிவு புலமை ரொம்ப அழகாக. கலைஞர்கிட்ட நகைச்சுவை இருந்திருக்கு. அவர் ரொம்ப அட்டகாசமான மனுஷன். அவர் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது தூத்துக்குடியில் முத்தெடுக்கிறத பற்றி பேசியிருக்கார். அப்போ நான் காளிமுத்து ஐயாவை காளிமுத்து இருந்தார்ல, அவர் எந்திரிச்சு தூத்துக்குடியில் அரும்பாடுபட்டு முத்தெடுக்கிறார்கள் என்ன, ஆனால் திமுக நஷ்டக்கணக்கே காட்டுகிறதுன்னு சொன்னாராம். உடனே கலைஞர் சொன்னாராம், தூத்துக்குடியில் அரும்பாடுபட்டு முத்தெடுக்கிறார்கள், நல்ல முத்தாக வரும் என்று தான் எடுக்கிறார்கள், அது என்னவோ காளி முத்தாகவே வருதுன்னா. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? உடனே பதில் சொல்கிற ஆற்றல் வந்து எல்லாருக்கும் வராது இல்லைங்களா? அது சில பேர். கிருபானந்த வாரியாருக்கு அவருக்கு ஐயாவுக்கு நகைச்சுவை மாதிரிலாம் வேற. அவர் வந்து எப்பவுமே விபூதி பூசுவார் இல்லையா? ஐயா விபூதி பூசும்போது ஒரு 4 பசங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணோடனே, வாங்க ஐயா, நாகையார் ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. அதான் விபூதி பூசிருக்கோன்னு அப்போ ஒரு 4 பேர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. வந்து பசங்கள்லாம் சின்ன பசங்க கிண்டல் பண்ணுவாங்கள்ல, பாருங்களா பெருசு வெள்ளை அடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் பண்ணியிருக்கான். அப்போ அவர் ஐயா சொன்னாராம், வாழ்கிற வீட்டுக்கு தான்ப்பா வெள்ளை அடிப்பாங்க, குட்டி சோத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்கன்றிருக்காரு. உடனே பதில் சொல்கிற ஆற்றல் வந்து ஐயாவுக்கு இருந்திருக்காரு. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு உண்டு. வின்சன் சர்ச்சில் அவருக்கு நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஒரு ஊழியர் ஓடி வந்து, ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தான் வின்சன் சர்ச்சில், இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு இருக்காரு. நானும் வந்த புதுசில் அப்படி தான் சார் சொன்னேன், போ சரியாக போயிருங்கட்டான் அவன். அவரையே மெண்டலாக நினச்சிருக்காங்க. இப்போ வாழ்க்கையில் சில பேருக்கு நகைச்சுவை உணர்வு அப்படி இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அதனால் என் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு இங்கே. இப்போ எப்படின்னா யோகதர்ஷினி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. என்ன அறந்தாங்கி நிஷாவோட பார்த்துருப்பீங்க. யோகதர்ஷினி அவர்களை உங்கள் பலத்த கரவசங்கள் வந்து அழைக்கிறேன், வாங்க. காசால படி அளந்தா கை 2 போதாதுன்னு, காசால படி அளந்தா கை 2 போதாதுன்னு, நெல்லால படி அளந்தா நேரம் கொஞ்சம் ஆகும்னு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடக்கூடிய ஒரு சொர்க்க பூமி தான் நாகை மாவட்டம்னு சொன்னாக்கா, வந்தவங்களுக்கு அவங்க வயிறார சோறு போடுவாங்க. நீ காரைக்கால இருந்து பிச்சை எடுக்க வந்தியா? ஓய், நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? வந்திருக்கான் பாரு பிரபாகரன். இதெல்லாம் ஒரு பிறப்பா? உன் பேரு பிரபா. சிட் டவுன், உட்கார். நல்லா புள்ளைய போக சொன்னா ஊசி பத்து வச்சிருக்காங்க அவங்க அம்மா. சோறு போடுவாங்களா இல்லையா? அவனோட சொல்லக்கூடாது. நீ என்ன பெரிய அப்படியே பெரிய என்ன டபுள் டக்கராவா இருக்கேன்? அவனோட 5 கிலோவாச்சும் கூட இருப்பேன் நான். சான்ஸே இல்லை. நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு புத்தக திருவிழால பேசக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துறை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, எங்க பட்டிமண்டகத்துடைய நாகையார்னு சொல்லக்கூடிய எங்களுடைய அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவருக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. அடுத்து பட்டிமன்றத்தை ஆரம்பிப்பாங்க. அதாவது என்னுடைய பெருமையை பத்தி இந்த உலகத்துக்கு பறைசாட்டின ஒரே பெருமை எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் சேரும். அதான் சொல்லுவீங்கல்ல, நான் எவ்வளவு ராசியான ஒரு பொண்ணு. அந்த ராசியை முதல்ல இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறது வந்து அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப ராசியான பொண்ணு. ட்ரெயின்ல தான் போவாப்ல. ரொம்ப தட்டாதரா. ஆசிரியர்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் பாத்துக்க. சரி சரி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்க? என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் நீ என் கூட காமெடி பண்ண வந்த. அதாவது கலக்க போது யாரு? பழனி சார். மக்களுக்கு 4 காமெடி சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க கூப்பிட்டா ஏன் முன்னாடி ஒழுங்கா என்ன மதிக்க மாட்டாங்க? வாழ்க்கையில் நடக்கிற காமெடிகளை சொன்னேன். அதாவது சரி, இங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்திருக்கீங்கல்ல. இப்ப ஆண்களை பார்த்து கேக்குறேன், யாரெல்லாம் வேணாம் பெண்களை பார்த்து கேக்குறேன். ஆண்கள் பக்கமே நான் வரல, நான் இங்கிட்டு போறேன்.
யாரெல்லாம் உங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அவங்க மணி பர்ஸ்லயே வச்சிருக்கேங்கிறவங்களா கை தட்டுங்க பாப்போம். அந்த அக்கா சொல்றாங்க அந்த ஆளு வீட்ல வச்சிருக்கதே பெருசு. அம்மா அப்படி சொல்லாத. என் மனைவி எல்லாம் 2 போட்டா வச்சிருக்கா. எதுக்குனே? என் போட்டாவே அவ 2 போட்டா வச்சிருக்கா. எதுக்கு? லோன் வாங்குறதுக்கு. இந்த குழுவுல லோன் வாங்கிறா, நான் லோன் கட்டிட்டு லோன் அலையறேன். அண்ணே நான் என்ன கேக்குறேன், மனைவியால பிரச்சனை, என் மனைவி போட்டோ வந்துட்டு என் மனைவியோட போட்டோ நான் தான் வச்சிருக்கேன், அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. மனைவியால பிரச்சனை, மனைவியால சங்கடம், மனைவி மதிக்க மாட்டாங்க, மனைவி உங்களை எதுவுமே செய்யல அப்படின்னா ஏன் 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணணும்? இல்ல நான் இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு இருக்கீங்களே, நான் மனசாட்சியோட கேக்குறேன், எந்த ஆம்பளை 3 முடிச்சு போட்டான்? 3 நான் கொண்டு போனேன். யாரு புடுங்கினா யாரு கட்டினானே தெரியல. 1 முடிச்சு தாங்க நான் போட்டேன். 2ஆவது முடிச்சு எங்க அக்கா போட்டது. 3ஆவது முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். எது? நிறைய பேர் யாரோ கட்டின தாலிக்கு தான் புருஷனா இருக்கீங்க இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்கள் நீங்க தானே வரதட்சணை வாங்குறீங்க, மனசாட்சி இருக்கா? வரதட்சணை வார்த்தையே தப்புமா, அதை மாத்தியாச்சு. எப்படி? அதுக்கு பேர் திருமண நிவாரண நிதி. எப்படி? நல்லா கை தட்டுங்க. எப்படி? வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க, சுனாமி நிவாரணம் கொடுத்தாங்க, வறட்சி நிவாரணம் கொடுத்தாங்க. ஏன் அவ்வளவு? ஏன் கொரோனா காலத்துல கவர்மெண்டே 4000 ரூபாய் காசு கொடுத்துச்சு இல்லையா? 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது. உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா அது எம்மாம் பெரிய கஷ்டம். ஒரு 4 பேர் 4 பேர்லாம் இல்ல, நல்லா கை தட்டுங்க ஆண்கள் எல்லாம் ஜோரா. எனக்காக கை தட்டினவங்கன்னா அவங்கவுங்க பொண்டாட்டிய வீட்டுல விட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த தைரியத்துல தடி அந்த அண்ணன் இதோ தான் கியூடையே உட்காந்துருக்கா. எங்க நான் விட்டுட்டு வரேன் அக்கா. யாருமா நீ வந்ததுல இருந்து இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கியாக்கா? எல்லோ கலர் சுடிதார் அப்படியே இருக்கா. ஆனா நான் என்ன கேக்குறேன், மனைவி எங்களுக்குலாம் ஒழுங்காவே சமைக்க தெரியலன்னு சொல்றீங்கல்ல, எங்க அண்ணி எல்லாம் சமைச்சு போடாம தான் இவ்வளவு பெரிய தொப்பை வந்துச்சு அவங்களுக்கு. சொல்றியா? நீ வேறமா? ஏன் பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்போம். வருஷமா இருக்கு. 10 மாசம் சுமக்கிறேன் 10 மாசம் சுமக்கிறேன் சொல்றீங்களே, 15 வருஷமா சுமக்கிறேன் எந்த ஆம்பளையா சொல்லிருக்கானா சார்? நான் தொட்டுறான். இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? தொப்பையில என்ன நன்மை இருக்கு? எனக்கு ஜார்ஜுக்கு தான் தெரியும் அண்ணே. எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? தொப்பையில என்ன நன்மை? குப்புற விழுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கம் ஏத்தலக்கா இறக்கலக்கா. மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே. என்னைக்குமே பெண்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. என்ன பொறுப்பு? உண்மையிலேயே ஒரு பொம்பளை புள்ளைய ஒரு ஆமையோட ஒப்பிட்டு சொல்லலாம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. ஆமை பாத்திருக்கீங்கல்ல, தமிழோட டாடா ஐஸ்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல தானே அந்த ஓட டாடா ஐஸ். அப்படி இங்கிலீஷ்கார ஃபேமிலி இவங்க. அந்த அவ்வளோ பெரிய ஓட்டை சுமந்துகிட்டு தரையில விட்டாலும் மேஞ்சிட்டு இருக்கும், தண்ணியில விட்டாலும் மேஞ்சிட்டு இருக்கும். பெண்கள் நாங்களும் பாருங்க, குடும்ப பாரம் அத்தனையும் சுமந்துகிட்டு பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்போம், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்போம். பெண்ணும் ஆமை ஒண்ணுன்னா தட்டன்கா. தேங்க்ஸ்க்கா. ஆமை ஒண்ணு. அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த விடு உருப்படாது. நாங்க பூந்து உருப்படல, உங்களால என்ன விளங்குச்சு? ஐயோ அண்ணே அந்த மாதிரி சொல்லாதீங்க. பெண்கள் என்னைக்குமே உயர்வா பாருங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? நல்லா யோசிங்க. நம்ம எல்லாருமே இங்க எல்லாருமே புது வீடு கட்டி இருக்கீங்கல்ல. அண்ணன் கூட போன வாரம் தான் ஆவடியில 2 கோடி ரூபாய்க்கு கட்டினாரு. யாராவது கேட்டாங்களா? இங்க சும்மா சொல்லிட்டு புதுசா வீடு கட்டுவோம்லக்கா, நல்லா யோசிச்சு பாருங்களா. புதுசா ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம்னு ஒண்ணு வைக்கிறோம்ல, அதுல கூட முதல்ல யார உள்ள அனுப்புவாங்க? அது வந்து 5 அடி உள்ள எங்க இனமான பொம்பளை மாடு, பசு மாடு தான் உள்ள அனுப்புவாங்க. எங்கேயாவது காளை மாடு, இந்த மாதிரி எருமை மாடு இதெல்லாம் உள்ள அனுப்புவாங்களா? அதுல கூட நாங்க தானே உயர்வா இருக்கும். ஏமா ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, இப்பதானே நம்ம டிராக்டர்ல மண் அடிக்கிறோம், லாரியில மண் அடிக்கிறோம். ஒரு காலத்துல மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டி தான் தண்ணி கொண்டு வரும், கல்லு கொண்டு வரும், மண்ணு கொண்டு வரும். ஏன்னா வீடு கட்ட வரைக்கும் உழைக்கிறது காளமாடு. சரி. ஆனா வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அதை கொண்டு போய் ஓரமா கட்டிவிட்டு எங்கேயோ இருக்க பசுமாடை கூட்டு வந்து உள்ள போ, உச்சா போ, உள்ள போ, கொஞ்சோண்டு உச்சா போ. அது ஊட்ட நாரடிக்கும். உழைச்ச மாடு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம ஓரமா நிக்கும். ஆனா இதுக்கு பட்டு துணி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க காளமாடு தான் வரும். ஏன் வாடி வாசல்ல பசுமாடை விட்டா நம்ம பால் கறந்துருவாங்க. என்னதுடா? என்னடா ரொட்டி பாக்கெட் இல்லையா? நீ பிச்சை அவன்கிட்ட கூட பிடிக்குதுன்னு அண்ணே அந்த மாதிரி சொல்லாதீங்க. பெண்கள் எல்லாருக்குமே குடும்ப பொறுப்பு ஜாஸ்தி. இங்க நிறைய பெண்கள் வந்திருக்காங்கல்ல, இங்க உள்ள பெண்கள்லாம் எப்படி தெரியுமா? அப்படியே இப்ப நம்ம புத்தக திருவிழா முடிஞ்சு அவங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படியே வெளியில கூட்டிட்டு போய் ஒரு நாகப்பட்டினம் கடத்தருவுல ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கட்டுமே சேர்த்து வைப்பாங்க. ஒரு கடைக்கு போய் ஒரு நகை எடுத்து கொடுக்கட்டுமே சேர்த்து வைப்பாங்க. செலவுக்கு காசு கொடுத்தா கூட 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் எடுத்து கடுகுடப்பலை போட்டு சேர்த்து வைப்போம். இது எல்லாமே பெண்களால மட்டும் தான் முடியும். அவ்வளவு பொறுப்பானவங்க பெண்கள்லாம். உண்மைதானக்கா?
எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. ஆமா. என்ன சேர்த்து வைப்பாங்க? பொட்டை சேர்த்து வைப்பாங்க, பூவை சேர்த்து வைப்பாங்க, பணத்தை சேர்த்து வைப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களா? சேர்த்து வைப்போம். அப்புறம் கல்யாணம் ஆனவன குடும்பத்தை ஏன் பிரிச்சு வைக்கிறீங்க? நல்லா கை தட்டு மாலே. தம்பி உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தங்கம். அதனாலதான் எச்சரிக்கையா தட்டுறான் இப்பவே. இவரே அப்பெல்லாம் சொல்லாத. அக்காவையெல்லாம் வேணாம். அண்ணே என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி இங்க பாருங்க, நிறைய பொம்பளை பிள்ளைலாம் வந்திருக்குல்ல. சரி. பொம்பளை பிள்ளைய பெத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க உங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க. உண்மையினா கை தட்டுங்க. இதை ஒத்துக்கிறேம்மா. தேங்க்ஸ். சத்தியமா ஒத்துக்கிறேன். வெரி குட். நன்றி. இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுதுல அவங்க அம்மா அப்பாவை சேர்க்கும். அண்ணே அப்படிலாம் கிடையாதுண்ணே. நாங்க தான் சேர்ப்போம்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னைக்குமே கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன பெரிய பாதுகாப்பு நீங்க? என்ன பாதுகாப்பு இல்ல? பெண்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து பக்கத்துல உள்ள நாகூருக்கா இருக்கட்டும், இல்ல இங்க திருவாரூர் கீவலூருக்கா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க மட்டும் தனியா இங்க இருந்து 2 வீலர்ல போனீங்கன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல நம்ம காவல்துறை அதிகாரிகள் நிக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி அங்க நிப்பாங்க. உங்களை மறைச்சு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, தண்ணி அடிச்சிருக்கீங்களா, ஊதி காட்டுங்க முதல் கொண்டு கேட்பாங்க. அதுவே ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு பிறகு உங்க மனைவியை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போங்க. நம்ம உட்கார்ந்து போனா எந்த போலீஸ்காரங்களும் அந்த பைக்கை மறைச்சிருக்காங்களா? அப்ப நம்ம தான் இருக்கா பாதுகாப்பே கொடுக்குறோம்? கண்டிப்பா மறைக்க மாட்டாங்க. உண்மையாவே நான் போகும்போது தனியா போனா கேட்பாங்களே தவிர ஒய்ஃபோட போனா கேட்க மாட்டாங்க. நானும் அந்த போலீஸ்காரன் கேட்டேன், ஏன் ஒய்ஃபோட வரும்போது பிடிக்க மாட்டேங்க சார், தனியா வந்தா பிடிக்கிறேங்க. ஏன் ஒய்ஃபோட வந்தா பிடிக்கிறது இல்லை தெரியுமா? அவர் சொன்னாரு, அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் தம்பி, நம்ம எதுக்கு தனியா ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. அது இப்படி பிடிச்சிட்டு போவோம், புறம்பாக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே. அன்பு கிடையாது மாமனே, விழுந்தாலும் 2 பேரும் விழணும். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்னைக்குமே மனைவியை மதிக்க கத்துக்கங்க. அது இந்த சைடு உள்ள பெண்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா புருஷனை வந்துட்டு அத்தான் அத்தான்னு கூப்பிடுவாங்க. அத்தான் ஏன் அத்தான்னு கூப்பிடுறோம்? உங்க மேல உள்ள அன்பு பண்பு பாசமா. ஆனா உண்மையிலேயே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றது, சரியா இருந்தா கை தட்டுங்க. சரியா? இந்த உலகத்திலேயே யாருக்கு தெரியுமா செல வைக்கணும்? நித்தம் குடிச்சிட்டு வந்து போட்டு கொடுமைப்படுத்துறாளே அந்த குடிகாரனே கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறா அப்படின்னா அவளுக்கு தான் சிலையே வைக்கணும். உண்மையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் தான் ஆகும், கழுத்துல 2 பவுன் செயின் அத்துட்டு போயிரும். பக்கி 4 வருஷம் தான் ஆகும், 4 பவுன் ஆரத்தை கழட்டிட்டு போயிரும். வெள்ளிக்கிழமை நாளும் கூட பார்க்காம வெள்ளி கொலுசை கூட கழட்டிட்டு போய் அடகு வச்சு குடிச்சிருவீங்க நீங்க எல்லாம். அதனாலதான் உங்க பேர் அத்தான். இப்ப அறுக்கிறவன் தான் அத்தான். டெஃபினெட்லி. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் உன்னை விட்டுருவோம். இந்த செயினை அறுத்துட்டான்னு வச்சுக்கோத்தேன், அத்தான் அத்தான் அண்ணே அத்தான் அவன் அறுத்தாங்க. என்ன திருட்டு பையன், திருட்டு பையலோட போய் என் புருஷனை கம்பேர் பண்றீங்க நீங்க? அப்பெல்லாம் சொல்லாதீங்க. புருஷன்னா எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா? புருஷனுக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க நீங்க. வாங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். புருஷனுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசணும். புருஷனா யாருன்னு தெரியுமா? புருஷனா யாருமா? புருஷனுக்கு அர்த்தம் தெரியாதா? தாலி கட்டினவரு. புருஷனுக்கு அர்த்தம் தெரியாம தான் பேராசிரியரா வந்தேல. சொல்லுமா புருஷனா யாரு? நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் கை தட்டுங்கக்கா. இதையே ஃபாலோ பண்ணுங்க நீங்கலாம். புருஷனா யாருன்னு தெரியுமா? சன் இருக்குல்ல, சூரியன். அந்த சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ப்ரூ காஃபி போண்டு வந்து பொண்டாட்டியை எழுப்புறாங்களோ அவங்க தான் புருஷன். நல்ல புருஷன். ஒரு அக்காவை நேர்ந்து கூட்டு வந்தியா நீ? எனக்கு என்னமோ இது வந்து ஜிபே பண்ணி நீயே கூட்டு வந்த ஆள் மாதிரி தெரியும். அவங்க உணர்ந்து தட்டுறாங்க. அக்கா நீ என்ன சொன்னாலும் கை தட்டுது. அதனால புரு காப்பி போட்டு வந்து பொண்டாட்டி எழுப்பணும். பொண்டாட்டி எழுப்புறவர் தான் புருஷன். எஸ். அப்ப வந்து விடிய காலம் 4 மணிக்கு எழுப்பாரா? அப்ப நம்ம ஊர்ல டீ கடைக்காரர் தான் புருஷன். எது டீ? ஏன் அவர் தான் 4 மணிக்கு விடிய காலம் புரு காப்பி போடுவாரு. அண்ணே அப்படி சொல்லாதீங்க. ஆண்கள் தியாகியா இல்ல பெண்கள் தியாகியா? ஆண்கள் தாமா தியாகி. கிடையாதுங்க. என்னைக்குமே பெண்கள் தான் தியாகி. நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க. சரியா? பெண்கள் தியாகின்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? எப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. நம்ம வீட்டுல ஒரு பூனை குட்டி வளர்த்திருப்போம், அதை விட்டுட்டு வரோமா இல்லையா? அழகா ஒரு ரோஜாப்பு செடி வளர்த்திருப்போம், அதை கூட வச்சுட்டு வரும். அழகா ஒரு மாமரம் வளர்த்திருப்போம், செல்லமா ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்திருப்போம், அழகா செல்லமா ஒரு நாய்க்குட்டி கூட வளர்த்திருப்போம். அந்த நாய்க்குட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த நாயகன் தான் வேணும்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உங்களை கட்டிக்கிட்டு வரோமா இல்லையா? நாங்க தானே தியாகி. உண்மையா இல்லையாக்கா? குலதெய்வத்தை கூட விட்டுட்டு வரோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றீங்க, அதனால தியாகி. நாங்களும் தான் விட்டோம். என்ன விட்டீங்க? கல்யாணம் ஆனதுல அண்ணன் தம்பி உறவை விட்டோம், அக்கா தங்கச்சி உறவை விட்டோம், மானவத்தை விட்டோம், மரியாதை விட்டோம், சூடு விட்டோம், சொர்ணம் விட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வாழ்றான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பிரபாகரன் கை தட்டான் பாரு.
அவன் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருக்கான். அவன் எல்லாத்தையுமே போன வாரமே என்கிட்ட 2 ரூபாய்க்கு வித்துட்டான். ஓட்டையான் விற்கிறான். அண்ணே நீங்க 1000 தான் சொல்லுங்க. கல்யாணம் பண்றீங்கல்ல, பெண்கள் நாங்க என்ன ஆசைப்படுறோம்? ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரஞ்சித் சார் வணக்கம். பெண்கள் நாங்க என்ன ஆசைப்படுறோம்? மிஞ்சி போனா பெண்கள் நம்ம என்னக்கா ஆசைப்படுவோம்? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய புருஷனை நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களை தங்கமா தாங்கக்கூடிய புருஷனை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த கதையெல்லாம் விடாதுங்க. அச்சய திருதைன்னு ஒண்ணு வருது, ஆம்பளைங்களுக்கு ஆப்பு வைக்கிறது தான். அன்னைக்கு நான் என் மனைவியை கூட்டு போயிருக்கேன் ஜிஆர்டி தங்கமாளிகை. அவ சொல்றா என் முத பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன், நீங்க என்ன எடுக்கலான் இருக்கீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இருக்கிற காசு அவளே எடுத்துட்டு நம்ம என்னங்க பண்றது? அண்ணே பெண்கள் நாங்க எதுக்காக நாங்க நகை கேக்குறோம்? ஏன் எங்களுக்காக கேக்குறோமா? அப்புறம் அதுல கூட புருஷனுக்காக தான் நாங்க கேட்போம். எப்படி? இப்ப ஒண்ணும் இல்ல, யாரும் கோச்சுக்காதீங்க, சும்மா ஒரு கற்பனைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இல்ல ஏதோ ஒரு புருஷனுக்கு, இங்க உள்ள புருஷனுக்குலாம் இல்ல, இப்படியே இந்த நாகப்பட்டினம் பைபாஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அடிபட்டுருது. இல்ல நம்ம பிரபாவே இருக்கான், நிகழ்ச்சி முடிச்சு வெளியில போறப்ப திடீர்னு வேகமா ஒரு சிஆர்சி பஸ் வந்து மோதிருது. உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்கா. மோதினதுல அவனுக்கு துரதிர்ஷ்ட விதமா ஒண்ணுமே ஆகாம அதிர்ஷ்டவசமா ஒத்த கால் மட்டும் உடைஞ்சு போயிருது. அதிர்ஷ்டவசமா கால் உடைஞ்சு போதான். அந்த மாதிரி நாளை பின்ன புருஷனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆணுச்சு அப்படின்னா கூட நீங்க வாங்கி கொடுக்குற நகையை வித்தோ அடமானம் வச்சோ உங்களுக்கு ஒரு கூலோ கஞ்சோ ஊத்துவோம். அதுக்காக தான் நாங்க நகை கேட்கறோம், எங்களுக்காக நாங்க கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா மனைவி கொஞ்சமாச்சு பாராட்டுங்க. சரி யார் மனைவி? அவங்க மனைவி கல்யாணம் பண்ண புதுசுல பாராட்டுறீங்கல்ல, ஏன் போக போக மறந்துடுறீங்க? கல்யாணம் பண்ண புதுசுல வந்து சார் நான் நியாயமா கை தட்டுங்க. என்னது ஒரு விஷயம்? இந்த லைட்டை யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு. இப்ப இங்க சுவிட்ச் இருக்கு, சுவிட்ச் போட்ட உடனே அந்த லைட் எரியுதுல. ஆமா அன்னைக்கு. இப்ப அன்னைக்கு அதுக்கு முன்னாடி விளக்கு தானே கொளுத்துறோம். ஆமா. இப்ப விளக்கு எரிஞ்ச உடனே நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? வாவ். ஆமா, உலகமே சுவிட்ச் போட்டோம், அங்க லைட் எரிஞ்சு வாவ்னு பார்த்தோம். அப்படிதானே பார்த்தோம். இப்போ வந்து சுவிட்ச் போடுறோம், அதே விளக்கு எரியுது. யாராவது வாவ்னு பாக்குறாங்களா? இல்லையே. இல்ல. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் ஒய்ஃபை பார்த்து வாவ் அப்படின்னு தான் பார்ப்பான். போ சுவிட்ச் தான் போடுவான். தேடி சுவிட்ச் போட்டு வாவ் வாவ் புது பொண்டாட்டி வாவ். தம்பி நீ எல்லாம் இன்னும் சுவிட்சே போடல சோப்பு சட்டை. நான் அண்ணே என்னைக்காச்சும் கட்டின பொண்டாட்டி உங்கள்ட்ட அதிகபட்சம் என்ன கேட்கறோம்? அழகா அந்த மாதிரி ஒரு புடவை கேட்போம். அதை வாங்கி கொடுக்கறதுல கூட அவ்வளவு கஷ்டம். நான் என்ன கேட்கறேன், இந்த பட்டு புடவை வாங்கி தரமே அது என்னைக்கா துவைச்சிருக்கீங்களா? துவைக்கணும். கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது, கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது. முந்தா நாள் திறக்கிற எலிசத்தை வாட அடிக்குதுக்கா. ஏன் பொண்டாட்டி 3 புடவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா. இதுல ஏண்டி வச்சுக்கிறேன்? வெயிலுக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். அண்ணே பெண்கள் புடவை கேட்கறோம் அப்படின்னா கூட அதை கூட நாங்க பொறுப்பா யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பட்டு புடவை வாங்குறோம்லக்கா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பழசா போச்சு, தூக்கி என்ன குப்பையில போடுறோமா இல்ல பேரிச்சம்பழம் வாங்கி தின்றோமா? அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு புடவை பழசா போடுச்சு அப்படின்னாக்கா அது அழகா 2ஆ கழிச்சு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா சுடிதாரா தச்சு கொடுப்போம், 4ஆ கழிச்சு இந்த மாதிரி பிளவுஸா தச்சுக்குவோம், 8ஆ கழிச்சு சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா ரிப்பனா தலையில கூட வச்சு பிடி விடுவோம். இவ்வளவு பொறுப்பா அந்த புடவையை நாங்க யூஸ் பண்ணுவோம். உங்க இத்து போன வேட்டி எதுக்கு ஆகும்? இவ்வளவு நேரம் சொன்ன ஒரு அக்கா கை தட்டல. இப்ப பாரு வேட்டியை பத்தி சொல்ல போறேன். எங்க ஆண்கள் கூட்டம் எப்படி கை தட்ட போகுது பாரு. ரெடியா இருக்கியா பிரபாரா? வேட்டி எங்க விரிச்சு போட்டு படுத்துங்களாம். விரிச்சு போட்டா வேட்டி கிழிஞ்சிச்சுன்னா துண்டா கட்டிக்கலாம். அதுவும் கிழிஞ்சுன்னா உள்ள கோவணமா கட்டிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏழை விவசாயிகளை கூட ஏன் கோவணனாயா? அதுவும் உள்ள கிழிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி அதுலதான் கம்மகம்மன்னு வாசம் வரும். அதுவும் கிழிஞ்சுனா காது குடையலாம், அதுவும் மூக்கு குடையலாம். அதுக்கு மேல கிளி என்ன இருக்கு பக்கியதுல? அண்ணே 1000 தான் சொல்லுங்க. என்னைக்குமே கட்டின பொண்டாட்டியை மதிக்க கத்துக்கங்க. என்னைக்குமே மனைவிக்கு மரியாதை கொடுக்கறதுங்க. அதாவது இன்னைக்கு நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இது பாத்தீங்கன்னா புத்தக திருவிழா, நிறைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அங்க உள்ள இருக்கு. உங்க பிள்ளைங்களை நீங்க வந்து புத்தகத்தை வாங்கி படின்னு என்னத்தை சொன்னாலும் அந்த பிள்ளைங்க இப்ப இங்க வந்து என்னமோ சுத்தி பாக்குறதுக்கு ஏதாச்சும் அப்பா அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அதை சாப்பிடறதுக்கும் தான். ஆனா இங்க உள்ள சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஏன் படிக்கணும், படிப்பு நம்மளுக்கு முக்கியம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கூற்று ஆயா பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குறாங்க. அந்த கூற்று ஆயாவுடைய பொண்ணை வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க இது வந்து கூற்று ஆயாவோட பொண்ணுங்க. அந்த பொண்ணு வெக்கப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு வரதையே நிறுத்திடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த கூற்று ஆயாவோட பேத்தி இருக்குல்ல அவளை பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. மறுபடியும் எல்லாரும் சொல்றாங்க இது கூற்று ஆயாவோட பேத்தின்னு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அதெல்லாம் சலைச்சுக்காம கொஞ்சம் கூட அதை காது
காதுல வாங்கிக்காம நல்லா படிக்கிறா. +2 முடிச்சுட்டு அடுத்து ஒரு வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா டீச்சர் ட்ரைனிங், அந்த பொண்ணு ட்ரைனிங் போயிட்டு ஒரு டீச்சராவும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா டெலிவரி டைம்ல அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் லீவ் போட்டு போறாங்க. சோ அந்த இடத்துல டெம்பரவரியா பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரை போடணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங்ல இருக்கால அந்த பொண்ணு கூற்று ஆயாவோட பேத்தி, அவளை கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சரா விடுறாங்க. அப்ப அவ்வளவு வருஷம், அத்தனை வருஷங்களா கூற்று ஆயாவோட பொண்ணு, கூற்று ஆயாவோட பேத்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவ படிச்ச படிப்பு எப்படி தெரியுமா மாத்துனுச்சு? டீச்சருடைய பாட்டி. அதாவது அத்தனை நாள் கூற்று ஆயாவா இருந்தவங்க அந்த ஒரு நாள் என்ன ஆயிட்டாங்க? டீச்சருடைய பாட்டி ஆயிட்டாங்க. அப்ப நம்மளையும் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நினைக்கும், எங்க அப்பா ரோடு கூட்டுறாரு, எல்லாரும் ரோடு கூட்டுறோட புள்ளன்னு சொல்றாங்க. எங்க அப்பா டிரைவரா இருக்காரு, எல்லாரும் டிரைவரோட புள்ளன்னு சொல்றாங்க. எங்க அப்பா எல்லாருக்கும் கதவை திறந்து ஒரு வாட்ச்மேனா இருக்காரு, அதனால வாட்ச்மேனோட புள்ளன்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா உன்னுடைய அப்பா அம்மாவுடைய தகுதியை நீ மாத்தணும். அப்படின்னாக்கா நீ ஒரு டாக்டர் ஆன அப்படின்னாக்கா டாக்டரோட அப்பான்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து வாட்ச்மேன் சொன்னாங்களோ நீ ஒரு கலெக்டர் ஆன அப்படின்னாக்கா கலெக்டரோட அப்பான்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா வீட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொண்ணு போலீஸோட அம்மான்னு சொல்லுவாங்க. நீங்க படிக்கிறது மூலியமா உங்க குடும்பத்துடைய தலையெழுத்தையே மாத்த முடியும்னு சொன்னாக்கா அப்படியாப்பட்ட படிப்பு தான் உங்களுக்கு என்னைக்குமே துணையா நிற்கும். ஒரு காலகட்டத்துல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா கூட, நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சிருந்தோம் அப்படின்னாலும் இவ்வளவு கோடிக்கு சொந்தக்காரன்னு அந்த கல்லறையில எழுத மாட்டாங்க. அந்த இடத்துல கூட என் பேர் இப்ப யோகதர்ஷினி அப்படின்னாக்கா என்னுடைய கல்லறையில கூட யோகதர்ஷினி போட்டு பக்கத்துல என்னுடைய MA தமிழ் என்னுடைய ஒரு படிப்பு தான் அந்த இடத்துல கூட வரும்னு சொன்னாக்கா கடைசி வரைக்கும் உங்களுடைய படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கூட வரும். அதாவது ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்னா நீங்க புத்தகங்களோடு இருக்கணும். சரித்திரத்தில் இடம்பெற வேண்டுமானால் புத்தகங்களோடு இருக்க வேண்டும். புத்தகங்களோடு இருந்தால் ஒரு நாள் நீங்கள் சரித்திரத்தில் இடம்பெறலாம் சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். அருமை அருமை. நாகை மாவட்டமும் மாவட்ட அமைப்பும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் இணைந்து நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும், பொதுவாக என்னை பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு நகைச்சுவை கலைஞன் அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு MA MPhil PhD டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி ஒரு சாதாரண ஒரு மீனவ கிராமத்தில் பிறந்து ஒரு 15 வருஷம் பேராசிரியராக இருந்து உலகம் முழுவதும் நான் பயணிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கைங்கிற ஒரு பாடத்தை நம்ம புத்தகம் வழியால் தான் படிக்க முடியும். உலகம் முழுவதும் நீங்கள் புத்தகங்களை படிக்கிறப்போ தான் உங்களுடைய அறிவை மேம்படுத்த முடியும். புத்தகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, உங்களை புரட்டி உங்களுக்கே அடையாளப்படுத்துகிற ஒரு அருமையான நிகழ்வு தான் புத்தகம். அதனால் புத்தகத்தை வாசிக்கிற ஒரு மிகச்சிறந்த வாசிப்பாளனாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். உண்மையை சொல்லப்போனால் படித்து கொண்டே இருங்கள்னு சொல்லுவாங்க. படித்து முடித்த ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைக்காதீர்கள். கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், படித்து முடித்த ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைக்காதீர்கள், படித்து கொண்டே இருக்கிற ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைங்கள்னு சொல்கிறோம். அதனால் என்றைக்குமே அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிப்பு மட்டும்தான் நம்மை நமக்கே அடையாளம் காட்டும். நமக்கே அடையாளம் காட்டுகிற இந்த நிகழ்வில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய உதயா சார் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு தோழர் அவர்களுக்கும் உண்மையாகவே குபேந்திரன் சார் அவர்களுக்கும் நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அந்த நாகை மாவட்ட கண்காணிப்பு குழுவை சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நன்றி, வணக்கம். நன்றி.